ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம்னா கும்பகோணம் கடப்பா. கும்பகோணம் தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம இப்போ வீட்டில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸு எப்படி பண்ணலாங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ கும்பகோணம் கடப்பா பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பீஸ் இஞ்சி போடணும். பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இப்படி கருவேப்பிலை. இதை தாளிக்கிறதுக்கு வேணுங்கிறது பிரிஞ்சி இலை 2 வச்சுருக்கேன். சோம்பு, ஜீரகம், பட்டை வச்சுருக்கேன். ஏலக்காய் 2 பீஸ் வச்சுருக்கேன். கிராம்பு 2 பீஸ் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அரையல் கொடுக்கணும். அது தேங்காய், 3 பச்சை மிளகாய்னா பச்சை மிளகாய் தான் அது காரப்பொடியெல்லாம் போட மாட்டோம். அதனால் இதுக்கு 3 பச்சை மிளகாய், முந்திரி கொஞ்சம், கசகசா, சோம்பு, ஜீரகம், இது பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இதை இதை அரைச்சிட்டு இதில் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இது பாசி பருப்பு, சிறு பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாசி பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். இதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு நல்லா 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் கொஞ்சம் காயட்டும். இது 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகமும் சோம்பும். நம்ம அரையலில் வேறு சேர்க்க போகிறோம். அதனால் இதில் பாதி அதில் பாதியாக சேர்த்துக்கலாம். நல்லா வெடித்து வருது. இப்போது நம்ம கீறி வச்சுக்கிற பச்சை மிளகாயை போட்டுடலாம். இஞ்சி போட்டுடலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுருவோம். வெங்காயம் செவந்து போகக்கூடாது, கலர் மாறக்கூடாது, கிளாஸ் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு மஞ்சப்பொடி எதுவுமே போட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஒயிட்டாக தான் இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறேன். அப்புறம் டிஷ்ஷு ஃபினிஷ் பண்ணும்போது உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், தேங்காய் போட்டிருக்கேன். முந்திரி, இந்த கசகசா இதெல்லாம் போட்டுறேன். கசகசா, தாளிப்பு ஐட்டம், பட்டை, சோம்பு, கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். நைஸ் பேஸ்ட் வேணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வதங்கிட்டு இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்ச பருப்பையும் அதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறம் அரைச்சதையும் ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள். இப்போ அதை அரைச்சதை வந்து அதில் கலந்துடலாம். அரைச்ச தேங்காய், இந்த முந்திரி, அந்த பேஸ்ட்டை இதில் கலந்துடலாம். அது கொஞ்சம் கப்பை அலம்பிட்டு மிக்ஸி ஜாரை அலம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் வெங்காயத்துக்கு தான் போட்டேன், டிஷ்ஷுக்கு போடல. உருளைக்கிழங்கு கூட உப்பு போட்டு வேக வைக்கல, அப்படி முழுசாக வேக வச்சு இது பண்ணேன். அதான் ஃபுல் உப்பு போட்டாச்சு. இதெல்லாம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஈஸி. எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோன்னா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அந்த சைட் டிஷ்ஷு. எல்லாம் சைட் டிஷ் சொல்லுங்கன்னு சொன்னால் அதனால தான் சைட் டிஷ் போடுறேன். இப்போ கொதித்ததும் பிளேட் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ கும்பகோணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு, நல்ல வாசனையாக நல்லா இருக்குது. இது வந்து கும்பகோணம், தஞ்சாவூர்லாம் கல்யாணங்கள்லாம் அது பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா இது வந்து இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சாப்பிட்லாம். அருமையான டிஷ்ஷு. இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தனால உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி இருக்கும். பருப்பு போட்டதுனால உனக்கு டால் மாதிரி இருக்கும், சாம்பார் மாதிரி இருக்கும், குருமா மாதிரி எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடப்பா எப்படி பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து நான் பூண்டு சேர்த்துக்கல. பூண்டு விருப்பப்பட்டவங்க பூண்டு கட் பண்ணி இல்லைனா இடித்து வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் அரவையோடு போட்டுக்கலாம். அது ஒன்று சேர்த்துக்கலாம். கடைசியில் வந்து வீடியோ முடியும் போது கரண்ட்டு போயிடுத்து. நான் வந்து லெமன் புழிஞ்சிருக்கேன். அதில் ஒரு லெமன் புழிஞ்சிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் அதை பண்ணிங்களா இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க. எல்லாம் எப்படி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு நீங்கள் பண்ணதுங்கிறத பண்ணால் நான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.